இது கற்பனை கதை இல்ல. நான் சொல்ல போறது நடந்த முடிஞ்ச சம்பவம். செப்டம்பர் 29, 2023 வெள்ளிக்கிழமை இரவு. அன்று நாங்க 4 பேர். அருண், கார்த்திக், ரோஹித், சஞ்சய். சஞ்சய்க்கு பிறந்த நாள். அவன் வீட்ல சின்ன பார்ட்டி வைக்கலாம்னு எங்கள அவன் வர சொன்னான். வீட்டுக்கிட்ட வந்த நிமிஷத்திலேயே எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வந்தது. வீடு பெருசா இருந்தது, பங்களா மாதிரி. ஆனா சுத்தியும் அடர்ந்த மரங்கள், சூறாவளி காற்று, மர்மமான ஒளி. அந்த வீடு பார்க்க சாதாரண வீடு இல்லாத மாதிரி தான் தெரிய தொடங்குச்சு. வீட்டுக்கு போனதும் சஞ்சய் சொன்னான், டேய், என் அப்பா அம்மா 2 நாள் வெளியூர் போயிருக்காங்கன்னு. எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனா அந்த வீடு மட்டும் சந்தோஷமா இல்ல. என்னன்னு தெரியாம ஒரு உணர்வு, ஒரு கனத்த அமைதி. நடுராத்திரி வந்தது. 4 பேரும் மாடி ரூம்ல மெத்தைய விரிச்சு படுத்திருந்தோம். ஒரே ஒரு டேபிள் லேம்ப் தான் இருந்தது. காற்று வீசி வெளியில மரக்கிளைகள் ஜன்னல்ல மோதும் சத்தம், டக் டக்னு. யாரும் பேசல, ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்த உணர்ந்தோம், இங்கே ஏதோ சரியில்லை. அப்போதான் ரோஹித் மெதுவா சொன்னான், டேய், பழைய வீடுகள்ல சில கதவுகளுக்குள்ள ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கும். வெளியே வரணும்னா வேற யாராவது அந்த கதவை திறக்கணும். நாங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னோம், டேய், இது யூடியூப் ஹாரர் ஷாட்ஸ்ல தான் வரும். அடுத்த நொடியில டும்னு ஒரு சத்தம். கீழே ஹால் கதவுல யாரோ முழு பலத்தோட மோதின மாதிரி சத்தம். 4 பேருக்கும் ஒரே நேரத்துல மூச்சு நின்றது. லேம்ப் லைட் மெல்ல ஆடினது. யாரும் பேசல, யாரும் அசையல. அப்போதான் ஒரே கேள்வி எல்லார் மனசுலயும், இந்த நேரத்துல யாரு? இந்த கதையின் அடுத்த எபிசோட் வேணுமென்றால் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க.